என்பது ஓர் அற்புத கலை. அது தோன்றியது நம் நாட்டில். அதன் பெருமையை உணர்ந்து அக்கலையை பயில வேண்டும் என்கிறார் ஆசனாண்டியப்பன் அவர்கள். இப்பொழுது நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். யோகாசனம் என்பது நம் உடல் நலத்துக்கு உரியது, நல்வாழ்வுக்கு உரியது, நமக்கு நாமே டாக்டர்களாக ஆகக்கூடியதுக்கு உரியது, நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற மருத்துவ செலவை அறவே ஒழிப்பது, நம் குடும்பத்திற்கே நாம் டாக்டர் ஆகலாம், நம் நண்பர்களுக்கே குடும்பங்களுக்கு நாம் டாக்டர் ஆகலாம். ஒவ்வொரு ஆசனமும் பல்வேறுபட்ட நோய்களை பூர்ணமாக நீக்கக்கூடியது. கைவிடப்பட்ட நோய்களெல்லாம் இதிலே பூர்ணமாக நீக்கக்கூடிய வல்லமை யோகாசன பிராணாயாமத்திற்கும் இயற்கை உணவுகளுக்கு தான் உண்டு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ நோய்கள் உள்ளவர்கள் லட்சக்கணக்கான ரூபாயை செலவழித்து அப்படியும் வசதி இல்லாமல் மாண்டு போய் விடுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்வேன், கடைசியாக நீங்கள் இந்த யோகாசனத்திற்கு வாருங்கள், பிராணாயாமம் செய்யுங்கள், இயற்கை உணவை உண்டு கழியுங்கள், நிச்சயமாக பூர்ணமாக குணம் பெற்று செல்வீர்கள், புத்துயிர் பெறுவீர்கள். அந்த நிலையில் இன்றைக்கு போரூரில் இருந்து நமக்கு ஒரு மாணவி வந்திருக்கின்றார். கடினமான அற்புதமான ஆசனத்தை செய்ய புரிகின்றார். அதை முதலை ஆசனம் என்று சொல்லலாம். என் அருமை மாணவியே, நீ பத்மாசனத்தை கலைத்துவிட்டு மெதுவாக எழுந்து நின்று இந்த ஆசனத்தை செய் பார்க்கலாம். மெதுவாக செய்ய வேண்டும். மெதுவாக செய்தால் வெரி குட். பாருங்கள், எவ்வளவு அழகாக காலை விரித்து விடலாம். கொஞ்சம் கஷ்டப்பட்டு முன்னால் படுப்பது என்பது மிக மிக கடினம். இதை செய்யும் பொழுதுதான் இதனுடைய கடினங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். மெதுவாக எழுந்திரும். நன்றாக மூச்சை வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். நன்றாக நிலைக்கு வந்துவிட்டால் நாமே இந்த ஆசனத்தை செய்யலாம். யோகாசன ஆசிரியர்கள் நிச்சயமாக இது போன்ற ஆசனங்களை நாம் செய்தாக வேண்டும். காலை விரித்து வைத்துக் கொண்டு மெதுவாக வயோதிகர்கள் இந்த ஆசனத்தை செய்தால் நிச்சயமாக அவர்கள் வாலிபர்களாக மாற்றிவிடலாம், மாறிவிடலாம். உண்மை. 84 வயது கடந்து 85க்கு நெருங்கி கொண்டிருக்கின்ற நான் இந்த ஆசனத்தை மிக இலகுவாக செய்கிறேன் என்று சொன்னால் அனுதினமும் ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் விடாமுயற்சியோடு செய்து கொண்டிருக்கின்றேன். ஆகவேதான் என்னால் இந்த ஆசனத்தை இலகுவாக செய்ய முடியும். பாருங்கள், மெதுவாக எழுந்து நன்றாக மூச்சை வாங்கிக் கொள்ளும். இப்பொழுது எழுந்து பக்கவாட்டிற்கு அப்படியே எழுந்து முதலை ஆசனம். காலை விரித்து விடலாம். படுக்கும் பொழுதுதான் அந்த கட்ட விரல்ல இருந்து முதுகு வழியாக செல்லக்கூடிய நாடி நரம்புகள், தலை மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகள் எல்லாம் இழுக்கும். பார்க்கலாம்.
முதுகு வழியாக செல்லக்கூடிய 72,000 நாடி நரம்புகள் அத்தனையும் இழுக்கப்படுவதை பார்க்கலாம். ஒரே ஆசனத்தை செய்துவிட்டு நம்ம மாட்டு போயிட்டே இருக்கலாம். முடியாத நாட்களில், நேரம் கிடைக்காத நாட்களில் இந்த ஒரே ஆசனத்தை ஒரு 5 நிமிடம் 2-3 தடவை செய்துட்டு நம்ம போயிடலாம். மெதுவாக எழுந்து நன்றாக மூச்சை வாங்கிக்கொள். மீண்டும் முறை எழுந்து செய். மெதுவாக செய்யணும், அவசரப்பட வேண்டாம். இந்த மாணவி தொடர்ந்து இந்த பயிற்சியை செய்த காரணத்தினால்தான் இங்கே நமது அரங்கில் மிக எளிமையாக செய்ய முடிகிறது. காலையிலும் மாலையிலும் காலையிலும் மாலையிலும் அவருடைய பள்ளியில் தனியாக ஒரு யோகாசனம் மாஸ்டர் போரூரில் எனது சீடர் செல்வ கணபதி பல்வேறுபட்ட ஆசனங்களை, கடினமான ஆசனங்களை அந்த மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்ற காரணத்தினால் இது போன்ற ஆசனங்களை இங்கே செய்ய முடிகிறது. தனியார் பள்ளி மாணவர்களுக்கு யோகாசனத்தின் முக்கியத்துவத்தை அறிந்து அவர்கள் அந்த பள்ளியிலே அதை கட்டாய பாடமாக்கியிருக்கிறார்கள். மெதுவாக எழுந்து நீண்ட மூச்சு வாங்கிக்கொள். எழுந்து பின்பக்கமாக இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். கால் எப்படி இருக்கிறது? பல கோணங்களில் செய்கின்ற காரணத்தினால் அவற்றை பார்த்து நாம் இந்த ஆசனத்தை பழக வேண்டும். ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் எல்லாம் பழைய காலத்தில் அங்கே மேலே பெரிய மரக்கட்டை பீம் போட்டிருப்பார்கள். அதிலே கயிறை கட்டி பிடித்து கொண்டு காலை விரித்து விரித்து பழகி இந்த ஆசனங்களை பழகும். மாதக்கணக்கில் ஏன் வெகு நாட்களாக பழகித்தான் எங்களுக்கெல்லாம் இது கைவந்த கலையாக மாறியது. மெதுவாக எழுந்து அங்கே பார்க்க திரும்பி பத்மாசனத்தில் உட்கார். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சிறார்களே, இதை பார்க்கின்ற மற்ற பள்ளி தாளாளர்களே, அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களே, நீங்களும் உங்கள் பள்ளிகளில் இது போன்ற ஆசனங்களை மாணவர்களுக்கு கற்பித்துக் கொடுத்து அவர்களை ஒரு நல்ல நினைவாற்றல் பெற்று அதிக மதிப்பெண் பெறுவதற்கான ஒரு வழிமுறைகளையும் எதிர்கால செல்வங்களாக இருக்கக்கூடிய மாணவர்களை ஒரு மனோதிடம் படைத்தவர்களாகவும் மனோபலம் படைத்தவர்களாகவும் நீங்கள் மனித வளம் பெறுவதற்கான வழிமுறைகளையும் இந்த மாணவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.